உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், கடாய் போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், நல்லா பொடிசாக இந்த மாதிரி 2 ஓட்டி எடுத்துக்கலாம். தக்காளி 2 எடுத்திருக்கேன், அதே மாதிரி பொடிசாக அந்த மாதிரி ஓட்டி எடுத்துக்கலாம். 2 ஓட்டு தான், நைஸாலாம் அரைக்க வேண்டாம், குறைன்னு போட்டு எடுத்தால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், 10 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி துண்டு போட்டிருக்கேன், சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டுக்கலாம். இதை அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம், தண்ணியில் ஊற்ற வேண்டாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான உப்பு போட்டுடலாம், சீக்கிரமாக வதங்கிடும். இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். நம்ம பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம், அதனால் மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அது ஒன்றும் பாதமாக கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ கிரேவி தக்காளி சுண்டி வந்துடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு எடுத்து அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். செம்ம டேஸ்டியாக உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.